ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம், 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் தீபாவளிக்குள்ளே 3000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபிஎம் ஆட்டோ. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 மில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு பார்க்கும்போது ஐஎஃப்சி, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், இவங்க கிட்ட தான் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது பஸ்ஸஸ் வந்து ரெடி பண்ணணும் மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் அண்ட் குஜராத். ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு எல்லாமே பஸ்ஸஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது தான் எங்களுடைய மேஜர் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% மேலேயும் இன்னைக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது என்னன்னா பாசிட்டிவ் என்னன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது என்பிசிசி. ஸோ என்பிசிசிக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்ட இருந்து பார்க்கும்போது RIICO. ஓகேங்களா. ஸோ இதனுடைய சைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 3700 கோடி அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான் மண்டபம் ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணுறது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓயுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எம்ஓயு அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ RIICO என்றது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா. ஸோ இவங்ககிட்ட தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3700 கோடி அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அடுத்ததாக பார்க்க போகிறது JSW எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 317 மெகாவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஓவரால் டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பார்க்கும்போது 13,097 மெகாவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவங்களுடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்பென்ஸ் இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவே கருதப்படுது. என்எல்சி இந்தியா. ஸோ என்எல்சி இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்யூ வந்து என்ன சைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் கபில் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கபில் என்றது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி பிடாஷ் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க பிரசன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எடுக்கிறதுக்கு பூமியிலேருந்து என்னன்னா இது எடுக்கிறதுக்கான இந்த மினரல்ஸ் ப்ளஸ் வந்து என்னன்னா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இது வந்து எடுக்கிறதுக்கான இந்த சைனிங் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க ஃப்ரம் இந்தியாவிலையும் அண்ட் ஓவர்சீஸ்லையும். ட்ராவல் ஃபுட் சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ TFS. ஓகேங்களா. ஸோ இந்த TFS வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஆப்ரேட் ஃப்ரம் ட்ராவல் ஃப்ரம் QSR அண்ட் லான்ச் அண்ட் டொமஸ்டிக் டெர்மினல் T1 ஆஃப் கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஒரு லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சதுனால இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. அடுத்ததாக பார்க்கும்போது சத்வா இன்ஜினியரிங். ஓகேங்களா. ஸோ சத்வா இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு 125 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து என்னன்னா கிடைச்சிருக்கு. யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு பார்க்கும்போது என்ன, சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு இவங்ககிட்ட இருந்து இந்த ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஒருத்தர் வந்து என்னென்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்க்கும்போது என்னன்னா மிஸ்டர் புனித் புஜாரா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்க்கும்போது ரிசர்ச் அண்ட் அனலிஸ்ட். ஓகேங்களா. ஃபார் இந்த ஈக்விட்டி அண்ட் கீ பர்சனல் ஆன் போர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க. இவருடைய எஃபெக்டிவ் வந்து பார்க்கும்போது 1 செப்டம்பர் 2025 அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த பார்க்கும்போது என்னன்னா IREDA. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 453 கோடி அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபண்ட் ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து என்னன்னா பாண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 7.70% வந்து என்னன்னா பர் ஆனுவலில் இவங்க பாண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. மெரிக்கோ. ஸோ மெரிக்கோலேருந்து என்னென்னா ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இவங்க என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா HW வெல்னஸ் சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து என்னன்னா இன்னும் அடிஷ்னலாக இவங்க என்ன பண்ணுறாங்க 46.02% வந்து என்ன பண்ணுறாங்க அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பிளான் வந்து என்னென்னா இருக்குது. இந்த HW வெல்னஸ் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ எலிமெண்ட்ஸோட ஓனர் அப்படின்றத சொல்ல வராங்க. GMR இன்ஃப்ரா. ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃப்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AGM மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 29th செப்டம்பர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா AGM
மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 29th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது மீட்டிங்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இதில் ஏதாவது டிவிடெண்ட் இல்லை ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், போனஸ் பெட் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.